ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 6th சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 6th டேர்ம் 3ல் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். பல்லவர்களின் முக்கிய வணிக நகரமாக திகழ்ந்தது காஞ்சிபுரம். 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்மவிஷ்ணு. கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன். 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. பல்லவ ஆட்சியில் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர், அதாவது பல்லவ ஆட்சியினுடைய சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் சமயத்தைச் சேர்ந்தவர், சமணம். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் பாணி, மகேந்திர பாணி. மகேந்திரவர்மன் எழுதிய நாடகம் மத்த விலாச பிரகசனம் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. வாதாபியை தலைநகராக கொண்ட அரசன் மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ராஜசிம்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மர். இதே ராஜசிம்மர்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா அது போட்டிருங்க. ஏன்னா ராஜசிம்மன் அழைக்கப்படுவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். அரசர்களின் பெயர்கள், அவருடைய பட்டங்கள். சிம்ம விஷ்ணு, அவனசிம்மர், 1ஆம் மகேந்திரவர்மன். அவருக்குடைய சிறப்பு பட்டங்கள் மத்த விலாசம், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான். ஒற்றைக்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கோவில் கடற்கரை கோவில். பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. இவர்களுடைய பாணியில் தான் இந்த கோயில்கள், கட்டுமான கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. குகை கோவில்கள் உள்ள இடங்கள் மகேந்திரவாடி, மாமண்டூர், மண்டகப்பட்டு, தளவனூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுகுன்றம், ஷியாமங்கலம். மாமல்லன் பாணியில் கட்டப்பட்டுள்ள மண்டபங்கள் மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். கைலாசநாதர் கோயில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ராஜசிம்மேஸ்வரம். நந்திவர்மன் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள். நந்திவர்மனுடைய பாணிக்கு காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் சிறந்த எடுத்துக்காட்டாகும். நந்திவர்மனின் அவையை அலங்கரித்தவர் தண்டி. நந்திவர்மனுடைய அவையை அலங்கரித்தவர் பேரு தண்டி. இவர் எழுதிய நூல் தசகுமார சரிதம். நந்திவர்மனுடைய அவையை அலங்கரித்தவர் தண்டி. இவர் எழுதிய நூல் தசகுமார சரிதம். ஐகோல் கல்வெட்டு உள்ள இடம் பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா. ஐகோல் கல்வெட்டு யாருடையது? 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ரவிகீர்த்தி. 1ஆம் புலிகேசியின் மகன் 1ஆம் கீர்த்திவர்மன். 2ஆம் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தன். பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றிய ஆண்டு கிபி 641 முதல் கிபி 647 வரை. சாளுக்கியர் வாதாபியை கைப்பற்றிய ஆண்டு கிபி 655. காஞ்சிபுரத்தை கைப்பற்றியவர்கள் 1ஆம் விக்ரமாதித்யன், 2ஆம் விக்ரமாதித்யன். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல். பட்டடக்கல் உள்ள மாவட்டம் கர்நாடகா, பாகல்கோட்.
எலிபெண்டா தீவு இயற்பெயர் ஸ்ரீபுரி உள்ளூர். எலிபெண்டா தீவு உள்ள இடம் மும்பைக்கு அருகில். வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் புலிகேசிகளின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு ஐக்கோல் கல்வெட்டு. கீழ்க்கணவற்றுள் எது சரியான இணையல்ல? எல்லோரா குகைகள், ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம், முதலாம் நரசிம்மவர்மன், இல்லை மாமல்லன்னு கொடுக்கலாம். எலிபெண்டா தீவு அசோகர், பட்டடக்கல் சாளுக்கியர்கள். இதில் எது சரியாக இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா எலிபெண்டா தீவு அசோகர் அப்படிங்கிறது தான் தப்பாக இருக்குது. தவறான இணையை கண்டறிக்கவும். தந்தின் தசகுமார காவியம், வாத்ஸ்யாயர், பாரத வெண்பா, பாரவி, கிராதர்ஜூனியம், அமோக வர்ஷர், கவிராஜ மார்க்கம். தவறான இணை அப்படின்னு பார்த்தோன்னா வாத்ஸ்யாயர், பாரத வெண்பா, இதுதான் தவறானது. அப்போ தண்டின்னு சொன்ன இல்லையா, தண்டின் இல்லை தந்தி, தந்தின். ஹர்ஷவர்த்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். யார் ஹர்ஷவர்த்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார்னா இரண்டாம் புலிகேசி. டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக்கொண்டார். முதலாம் நரசிம்மவர்மன். ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவி கீர்த்தி. குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசைக்கல்வெட்டுக்கள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. இப்போ இப்படி கூட கேட்கலாம், பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்தும் கல்வெட்டுக்கள் அப்படின்னா பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்தும் கல்வெட்டுகள் குடுமியான்மலை, திருமயம். பொறுத்துக. பல்லவர் காஞ்சி, கீழை சாளுக்கியர் வெங்கி, மேலை சாளுக்கியர் கல்யாணி, ராஷ்டிரகூடர் மான்யகேட்டா. பல்லவர் அப்படின்னா காஞ்சி, கீழை சாளுக்கியர்னா வெங்கி, மேலை சாளுக்கியர் கல்யாணி, ராஷ்டிரகூடர் மான்யகேட்டா. கூற்று. பாறை குடைவரை கோவிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டும் முறை மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. கூற்று 2. காஞ்சிபுரத்திலுள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது 2 கூற்றுகளும் சரி. பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். விடை 2 கூற்றுகளும் சரி. ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியானவை என கண்டறியவும். இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. அமோக வர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். இந்த 3ல் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 3ம் சரி. இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. அமோக வர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.